ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேலன் வழி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, வேதநாயகி வந்து சவால் விட்டுட்ருக்காங்க நம்ம ஜானகி கிட்ட. உடனே ஜானகிட்ட வந்து கேட்குறாங்க, இங்கே பாரு, அங்கே நானும் என் தம்பியும் இருப்போம், எங்கள் 2 பேரையும் பார்த்து நீ பயப்படுவேன், அதனால தானே மண்டபத்துக்கு வர முடியாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னதும், இங்கே பாரு, இங்கே வந்து என் புருஷனே என் கையை பிடிச்சி என்னை மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வருவார், அது வரைக்கும் நான் வரமாட்டேன், ஆனால் கண்டிப்பாக அவர் என்ன அங்கே அழைச்சிட்டு வருவார் அப்படின்னதும், வேதநாயகி வந்து என்னை சவால் விடுறியா, இதெல்லாம் நடக்காதடி, என்னை மீறி அங்கே ஒன்று யாருமே கூட்டி வர முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மண்டபத்தில் என்ன இது, அம்மாவை காணோம், என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே அப்படின்னு நம்ம ரஞ்சித் வந்து டென்ஷனில் இருக்காங்க. அப்படின்னு பார்த்து வேதநாயகி வராங்க. உடனே வந்ததோ, அம்மா எங்கம்மா போயிட்டீங்க அப்படின்னு போதும், அது ஒன்றும் இல்லைப்பா, நான் இங்கே பக்கத்தில் தான் போனேன், என்ன ஆச்சுமா, முகம் எல்லாம் வீங்கிருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வார வழியில் நாய் குறுக்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சமாளித்ததும், உடனே நம்ம வள்ளியோட அப்பா வந்து, என்னம்மா இது இப்படி இருக்கு, சரி இங்கே பாரு ரஞ்சித், அம்மாவை கூட்டிகிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வை அப்படின்னதும், உடனே ரஞ்சித் அவங்க அம்மாவை வந்து ரெஸ்ட் எடுக்க கொண்டு போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம வள்ளியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. இங்கே பாரு வள்ளி, உண்மையிலேயே சொல்ல போனால் நம்ம உன் வேலை தான் உனக்கு சரியான பொருத்தம், அவன் தான் உனக்கு செட் ஆகுவான் அப்படின்னதும், இங்கே பாருடி, கடவுள் என்ன நினைச்சிருக்காரோ அதுதான் நடக்கும், அதுபடியே நடந்தால் சரிதான், இதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம வேலோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. டே மாப்பிள்ளை, நாங்கள் எல்லாமே கேள்விப்பட்டோம், என்னடா இது, இங்கே பாரு, நீ மட்டும் இன்னொரு வார்த்தை சொல்லு, பேசாம அந்த ரஞ்சித்தை தூக்கிடலாம் அப்படின்னதும், இங்கே பாருடா, அவன் கல்யாணம் நடக்குதோ இல்லையோ, ஆனால் நான் எப்படியோ ரேணுகா கழுத்தில் வந்து தாலி கட்டத்தானே வேணும் அப்படின்னதும், இப்போ என்னதான் மாப்பிள்ளை பண்ணுறது, இங்கே பாரு, நடக்கிறது நல்லதாக நடந்தால் சரிதான் அப்படின்னதும், இங்கே பாருடா, நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னத்துக்கு இருக்கோம், கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியே ஆகும் அப்படின்னதும், இந்த பக்கம் நம்ம வேலை யோசிக்கிறாங்க. எல்லாம் நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்தால் சந்தோஷம்தான்ங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம வேலை வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வேதநாயகி யோசிக்கிறாங்க, ஐயோ இந்த ஜானகி சொன்ன மாதிரி வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு நேராக வள்ளி அப்பா கிட்ட வந்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்க, எனக்கு என்னமோ அந்த ஜானகி ஏற்கனவே கல்யாணத்தை நிறுத்தின மாதிரி இந்த வாட்டியும் தடுத்து நிறுத்திடுவாளோன்னு பயமா இருக்குன்னு, எதுக்கும் நாம பாதுகாப்பு வைக்கலாமா அப்படின்னதும், இங்கே பாரு, என்னை மீறி வேற யார் வரப்போறா வேதநாயகி, கண்டிப்பா யாருமே வரமாட்டாங்கக்கா, நீ இதை பத்தி பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னதும், இல்லப்பா முன்கூட்டியே நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கிறது நமக்கு நல்லது தானே அப்படின்னதும், அதான் நான் சொல்றேன் இல்லக்கா, என்னை மீறி கண்டிப்பா யாரும் வர முடியாது, நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமா இருந்துக்கும் அப்படின்னதும், சேச்சே இவங்கிட்ட சொன்னா வேலைக்காகாது, நம்ம எங்கே போனால் எங்கே முடிவு கிடைக்கும்னு தெரியும் அப்படின்னுட்டு வேதநாயகி அங்கேருந்து போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம வள்ளி ரூமுக்கு வராங்க. என்னம்மா வள்ளி, எல்லாம் ரெடி ஆகிட்டியா, இல்லை அந்த வேலை எதுவும் திட்டம் போட்டிருக்கானா அப்படின்னு போதும், அத்தை என்ன பேசிட்டு இருக்கீங்க, இல்லைம்மா எல்லாம் நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்னும் போது, ஆமாம் அத்தை எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, இங்கே பாருமா இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலை அவ்வளோதான்ங்கிற மாதிரி வள்ளியை மிரட்டுற போல பேசினதும், இங்கே பாருங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்க என் அப்பா யார் தெரியுமா, அவரோட பொண்ணுனா அவருக்கு இருக்கிற அதே திமிரு தைரியமும் எனக்கு இருக்கு, பேசுறத பார்த்து பேசுங்க, இங்கே பாருங்க அத்தை நீங்கள் என்ன சந்தேகப்படுற பாருங்க அத்தை, நீங்கள் என்ன சந்தேகப்படுறது என் அப்பாவை சந்தேகப்படுற மாதிரி அர்த்தம், இங்கே பாருங்க, இங்கே வந்து இப்படி தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காதீங்க, புரியுதா அப்படின்னது, என்ன நாம இவளை வந்து மிரட்டலான்னு பார்த்தா கடைசியில் இவன் வந்து நம்மளை மிரட்டிட்டு இருக்கா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இதுக்கப்புறமா நின்றா நமக்கு தான் அசிங்கம் அப்படின்னு வேதநாயகி யோசிச்சுட்டு, இங்கே பாரு, இதை கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினச்சா, அதனால தான் இதை பற்றி உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு வந்து, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிச்சுட்டு வேதநாயகி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ரேணு வந்து, இப்போ உண்மையிலேயே இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்குமா அப்படிங்கிறதும், இங்கே பாருமா, ஒரு விஷயம் தெரியுமா, வேலு கண்டிப்பாக உன் கழுத்தில் தாலி கட்டுவான், இப்போ சொல்லப்போனால் வேலு எப்போ வேணும்னாலும் தன்னோட பேச்சை வந்து மாற்றலாம், அவனோட நடவடிக்கையும் மாறலாம், ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மைமா, கண்டிப்பாக அவனோட முதலாளி பேச்சு வந்து மீறவே முடியாது, அவர் என்ன சொன்னாலும் அவன் கண்டிப்பாக பண்ணுவான், அதனால் கண்டிப்பாக உன் கழுத்தில் வேலு தான் தாலி கட்டுவான் அப்படின்னதும் ரேணுகா வந்து சந்தோஷப்படுறாங்க. இதை கேட்ட ரேணு அம்மா வந்து, ஐயோ அன்னைக்கே தலைப்படம்
நடிச்சுக்கிட்டேன், இதெல்லாம் வேணாம் அப்படின்னு இப்போ சம்மதம் வச்சுட்டு பயப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அந்த இடத்துல டென்ஷனாக கத்திட்டு இருக்காங்க. இங்கே பாருடி, எதை பற்றியும் பயப்பட தேவையில்லை, கண்டிப்பாக என் பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி வேணுதான் என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுவான், அப்படி மட்டும் கட்டலைன்னா நடக்கிறதே வேறுங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா வேதநாயகி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இப்படி சும்மா இருந்தால் சரிப்பட்டு வராது, பேசாமல் நம்ம அண்ணனுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன திடீர்னு வேதநாயகி கூப்பிடுறா, எதுவும் பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோன் எடுத்து என்ன ஆச்சுமா, என்ன எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, உடனே கிளம்பி நீ ஊருக்கு வா அப்படின்னு சொன்னதும் உடனே அவங்களும் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த எபிசோட் முடிச்சு.